வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Rakesh Udan with me Rakesh Raghunathan. இன்னைக்கு I'm going to be showcasing a beautiful dish. இதோட பேர் வந்து mango firni or மாம்பழ பாயசம். ரொம்ப ஈஸி with ingredients வீட்ல இருக்கிறத வச்சு பண்ணலாம். முக்கியமா மாம்பழம் சீசன் பிரமாதமா இருக்கு. சோ அதுக்கு ingredients என்னெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா, இங்க வந்து பால் கொதிச்சிட்டு இருக்கு. This is about 1 லிட்டர் பால். இது நல்லா நான் காய்ச்சி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அளவு குறைஞ்சிருக்கும். சோ 1 லிட்டர் பால், அப்புறம் 1 கப் அளவு, அதாவது 250 ml அளவுக்கு மாம்பழ பியூரே, அதாவது மேங்கோவோட பியூரே, தண்ணியே இல்லாம நல்லா திக்கா அரைச்சிருக்கேன். இது வந்து பாஸ்மதி அரிசி. இதை வந்து ஒரு 2 வாட்டி தண்ணியில வந்து நல்லா அலம்பிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியில துணியில வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி அரிசி குருணையா அரைச்சிருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு நீங்க பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கார்டமம் பவுடர், அதாவது இலாய்ச்சி தூள், ஒரு 8 to 10 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர், சர்க்கரை, ஒரு 10 ஸ்ட்ராண்ட் வந்து குங்குமப்பூ நல்லா பாலில் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். இதை தவிர கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் பிஸ்தா, இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான், பிஸ்தா அண்ட் பாதாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிச்சு, அண்ட் ஐ யூஸ்ட் ஃபுல் ஃபேட் மில்க். எவ்வளவு க்ரீம் வந்திருக்கு பாருங்க ஓரத்துல. ஸோ ரொம்ப பால் அப்படியே சுண்டணும் அப்படின்றது கிடையாது. இது இப்போ 1 லிட்டர் பால் நான் ஊற்றிருக்கேன்னா அது கொஞ்சம் குறைஞ்சு லெட்ஸே ஒரு 750 ml வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஓரத்துல வந்து இந்த க்ரீம் தெரியும். அந்த ஸ்டேஜ்ல இந்த ரைஸ் கிரானியூல்ஸ், அகைன் ஜஸ்ட் லுக் அட் தி கன்சிஸ்டன்சி ஹியர், குருணை மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா, அதை இதுல ஆட் பண்ணிக்கணும். மேக் ஷுவர் இது வந்து நீங்க அடுப்பை வந்து இப்போ கொஞ்சம் நான் ஒரு கொதி வரத்துக்கு வந்து பெருசு பண்ணியிருக்கேன். பட் மேக் ஷுர் எப்பவுமே கொஞ்சம் சிம்மில் வச்சு குக் பண்ணாதான், பாயசம்ன்றது மாத்திரம் இல்லை, எதுவுமே வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணாதான் டேஸ்ட் ஜாஸ்தி. ஸோ இது வந்து கொஞ்சம் குக் ஆகி திக்கன் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இஃப் யூ லுக் அட் த கன்சிஸ்டன்சி, இங்க பாருங்க நல்லா இது மெயினா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லாட்டா கீழே அப்படியே உட்காந்துரும், அடி பிடிச்சிடும். இதுல நல்லா அந்த கிரெயின்ஸ் வந்து குக் ஆயிருக்கு பாருங்க. யூ வில் நோட்டீஸ் கொஞ்சம் 1-2 இருக்கு, பட் முக்காவாசி நல்ல குருணையா அரைச்சதுனால நல்லா இருக்கும். இது நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஐம் ஷூர் யூ வில் ஆல்சோ பி திங்கிங், நம்ம வந்து ரெகுலர் ரைஸ் யூஸ் பண்ணலாமான்னு. பண்ணலாம், பட் பாஸ்மதி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு வாசனை இருக்கும். அது பாலோட இங்க சேர்ந்து இப்போ இங்க எனக்கு கொதிக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனை இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்போ பாருங்க இப்போ திக்கன் ஆயிருக்கு. இப்போ யூ ஆட் த சுகர். ஓகே, இது நான் சொல்லியிருக்கிறது ரஃப்லி 8 to 10 டேபிள் ஸ்பூன்ஸ். இப்போ 8 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், பட் அது மொத்தத்தையும் ஆட் பண்ணல. கொஞ்சம் ஐ வாண்ட் டு டேஸ்ட் இட் அண்ட் ஆட் இட். ஏன்னா மாம்பழம் என்கிட்ட இப்போ நான் இந்த பியூரே பண்ணி வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அதனால கொஞ்சம் மட்டா இருந்தாலே நல்லா இருக்கும். இதுல வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அது கூட இருக்கு. இப்போ பொதுவா மேங்கோ இல்லாம நீங்க இப்படியே பண்ணலாம். சில பேர் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க, கேவ்ரா எசன்ஸ் இருக்கு, அதாவது ஸ்க்ரூ பைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது போட்டீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். அந்த மாதிரி there are lots of variations. இந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா this is very ancient. இதோட பூர்வீகம் வந்து முகலாய மன்னர்கள், அவங்களுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாரம்பரியமான ஒரு பாயசம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட அவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா மிடில் ஈஸ்ட், அதாவது பெர்ஷியால இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ கூட ஈஜிப்ட்ல, ஈரான்ல, பெர்ஷியாலலாம் வேற பேர்ல இதே பாயசம், அதாவது ஃபெர்னி அப்படின்னு பேரு, முஹல்லாபியா அப்படின்னு ஈரான், ஈஜிப்ட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி பாயசத்துக்கு பேர் இருக்கு. பட் நம்ம ஊர்ல முகல்ஸ் மூலமா வந்த ஒரு கீர் தான் இது. ஸோ இப்போ சுகர் ஆட் பண்ணிருக்கிறதுனால கிட்டக்க பார்த்தா தெரியும், இங்க கிட்டக்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் தளர்ந்திருக்கும். ஏன்னா சுகர் டென்ஸ் டு மெல்ட் அண்ட் இட் வில் திக்கன் அகைன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்போ சுகர் டிசால்வ் ஆயிடுச்சு. ஐ கேன் நோட்டீஸ், ஏன்னா கொஞ்சம் அந்த கரெக்டான சவுண்ட் வரல. இப்போ யூ ஆட் இந்த குங்குமப்பூ. நம்ம ஒரு 10-12 இல்ல ஒரு பிஞ்ச் வச்சுக்கோங்களேன், இதை கவுண்ட் பண்ண முடியாது. இது வந்து நல்லா அந்த பழைய கழுவத்துல வந்து சூடு பால்ல போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை தவிர I'm adding literally half a teaspoon of இலாய்ச்சி பவுடர், அதாவது ஏலக்காய் தூள். இந்த ஏலக்காய் தூள் இருக்கு பாத்தீங்களா, ஏலக்காய் தூள் வந்து நீங்க ஆக்சுவலா வந்து முழு ஏலக்காவை போடலாம், பட் இந்த மாதிரி தூளா நீங்க போட்டீங்கன்னா
வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் எப்படி பண்ணேன்னா வெறும் ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் இருக்கும், அதை வந்து ட்ரையாக ஒரு கடாயில் லைட்டாக அந்த ஓரத்தில் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு அந்த சின்ன மாட்டர் மிக்ஸியில் இடிச்சிட்டு இந்த ஒரு சின்ன டீ வடிகட்டியில் போட்டு சலிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பவுடர் கிடச்சிடும். அப்படி தான் நான் பண்ணேன். ஆட் பண்ணுறது பிரமாதமாக வாசனை. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இஃப் யூ நோட்டிஸ் யூ சி அண்ட் அந்த லவ்லி கலர் ஆஃப் தட் சாஃப்ரன் லைட்டாக ஒரு மஞ்சள். இப்போ திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி அப்படின்னு சொல்லலாம். இந்த திக்னஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க எவ்வளோ திக்காகி இந்த கரண்டிலேருந்து கொட்டுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் டவுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள இல்லை, ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு சூடு ஆறினதுக்கு அப்புறம் இதுல இங்க ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்லிவர்ட் ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா அண்ட் நம்ம ஸ்டார் ஆஃப் த ரெசிபி which is the Mampazham pulp. எந்த பல்ப் வேணா யூஸ் பண்ணலாம். இஃப் யூர் இன் அ கண்ட்ரி வேர் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மாம்பழம் நல்ல வாசனை கிடைக்கலன்னா, நான் அமெரிக்காவில் இருக்கும்போது இந்த டின்ட் மேங்கோஸ் கிடைக்கும், டின்ட் மேங்கோ பியூரே, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி பால் வந்து ஒரு 750 or 1 liter, இது வந்து ஒரு 250 ml. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸுக்கு நான் அப்படியே வெறும் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். சக்கரை பொங்கல் ஒரு நல்ல அந்த திரட்டு பால்கோவா மாதிரி எவ்வளோ திக்கனாக இருக்கு பாருங்க. யூ வுட் ஹவ் சீன் இட். நான் அந்த கரண்டியை வச்சு அப்போ டிராப் பண்ணும்போது யூ வுட் ஹவ் சீன் த கன்சிஸ்டன்சி. இப்போ எப்படி இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம பால் அந்த உடைச்ச அரிசியோட சேரும்போது இட் வில் நைஸ்லி சோக். அண்ட் இதுல வந்து நம்ம பாஸ்மதின்றதுனால குயிக்கா குக் ஆயிடும். ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் அட்வான்டேஜ் அபவுட் பாஸ்மதி. ஸோ இப்போ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐம் ஆடிங் த மேங்கோ பல்ப். நல்லா கிவ் தட் a good mix. இது இன்னும் கூட இருக்கும். அகைன் லைக் ஐ செட், இது ரொம்ப உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஓகே, எனக்கு இது ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல வேணா கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு வார்ம் மில்க், ரொம்ப சூடு பால் வேண்டாம், சில் பால் வேண்டாம், பட் வார்ம் மில்க் யூ கேன் ஆட் அண்ட் மிக்ஸ் இட். பட் இது நம்ம எப்படி ஆக்சுவல் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து ஃபிர்மின்னு பண்ணிட்டு சின்ன சின்ன டெரகோட்டா கப்ஸ் இருக்கும், அந்த விளிம்பு இல்லாத மாதிரி சின்னதாக குட்டியாக அழகாக இருக்கும். அதில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதில் ஸ்கூப் அவுட் பண்ணி சர்வ் பண்ணிட்டு அதை அப்படியே வச்சிடுவாங்க ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் ஆர் வெளியில், வாட் எவர் டிபெண்டிங் ஆன் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அது வந்து இன்னுமே இருக்கும். ஏன்னா அந்த டெரகோட்டா வந்து அந்த ஃபிர்மியில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து ஃபுல்லாக உறிஞ்சிட்டு, ஸோ இட் வில் பி சார்ட் ஆஃப் திக், நல்ல ஒரு பாசந்தி பழம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு now is when you add the roasted pistachio and slivered almonds. பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் திக்கா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. You can add little bit more milk like I said and make it. So go ahead, make this mango firmi. எந்த மாம்பழத்துல வேணாலும் பண்ணலாம். anything that has a flavor, rasalu, Mampazham, அப்புறம் கேசர், அல்ஃபோன்சோ, anything that you want, make it. இந்த மாதிரி சீசனல் ரெசிபிஸ், இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ், வீட்லயே பண்ணக்கூடிய ரெசிபிஸ் வந்துட்டே இருக்கு. until then எங்க வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜ், YouTube, all under the name Rakesh Raghunathan. So subscribe, stay tuned and see you soon. Cheers.